இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃப்புக்கு தேவைப்படக்கூடிய ரொம்ப ஒரு பயனுள்ள கிளீனிங் டிப்பு பார்க்க போகிறோம். நம்ம பாத்ரூம் நம்ம சுத்தம் பண்ணுறது லேஸ்பட்ட வேலை கிடையாது. ஒருத்தர் இதை சமாளிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஓகேயா, எல்லா இடத்தையும் க்ளீன் பண்ணிடுவோம். அந்த பாத்ரூம் க்ளீன் பண்ண தான் நம்மளுக்கு பெரிய தலைவலியாக இருக்கும். அது ரொம்ப ஈஸியாக நம்ம எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ இருக்குது. வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். வெல்கம் பேக் மை சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படி உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு நிறையவே ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம டிப்புள்ள போகலாமா? ஒரு டப்பாவோ ஒரு கோப்பையோ எடுத்துக்கிறோங்கப்பா. இது நம்ம கிளீனிங்க்கு மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய டப்பாவை பார்த்து எடுத்துக்கிறோங்க. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு தேதி முடிஞ்ச டீ தூளாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் வச்சுருப்போம். அந்த டீ தூளை கூட நீங்கள் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு போடுங்க. போட்டுட்டு உப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு போடுங்க. இது நம்மளுடைய டாய்லெட்டை இருக்கிற உப்பு கரையெல்லாம் நீக்கக்கூடிய தன்மை இருக்குது. பேக்கிங் சோடா 2 ஸ்பூன், சின்ன ஸ்பூன் அளவுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு போடுங்க, போதும். அதுக்கப்புறம் துணிக்கு போடுற வாஷிங் பவுட்ரு லிக்யூட்டோ அதை ஊற்றிக்கிறேங்க. நான் 2 ஸ்பூன் அளவுக்கு வாஷிங் பவுட்ரு போடுறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. அதுக்கப்புறம் முக்கியமான பொருள் மாத்திரை, தேதி முடிஞ்ச மாத்திரை. இதில் ஒரு 4 எடுத்துக்கிறேங்க. 4 3 எடுத்துக்கிறேங்க, உங்களுக்கு தாராளமாக போதும். சரியா? நம்ம இது மொத்தம் 2 பாத்ரூமுக்கு நம்ம க்ளீனிங் பண்ண போகிறோம். 4 மாத்திரை எடுத்துக்கிறேங்க. நீங்கள் ஒரு பாத்ரூமுக்கு மட்டும் க்ளீன் பண்ணுறதா இருந்தால் 2 மாத்திரை இருந்தால் கூட போதும். நல்லா தூள் பண்ணிக்கிறேங்க. இது தேதி முடிஞ்சிருச்சு, அதை நான் எடுத்துருக்கிறேன். இந்த மாத்திரை நல்லா அழுக்குகளை நல்லா வெளியாக்கக்கூடிய தன்மை இந்த மாத்திரைக்கு இருக்குது. முக்கியமாக டாய்லெட்டை க்ளீன் பண்ணக்கூடிய தன்மை. அந்த நல்லா அழுக்காக இருந்தாலும் நல்லா போயிடும். அதுக்கப்புறம் காஞ்சி போன எலுமிச்சம்பழம் இருந்துச்சு அப்படின்ட்டா அதை எடுத்து ஜூஸ் புழிஞ்சு போட்டுக்கிறோங்க. சரியா? இது 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறோங்க. இது இல்லை அப்படின்னா வினிகர் வீட்டில் இருந்தால் கூட அது ஒரு கரண்டி ஊற்றிக்கிறேங்கள. ஊற்றி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. இப்போ நம்ம போட்டிருக்க எல்லா பொருளுமே ரொம்ப ஒரு பவரான பொருள் தான். டீ தூள், விடாப்பிடியான கரையை நீக்கக்கூடியது டீ தூள். அதே நேரத்தில் பேக்கிங் சோடா நம்ம டாய்லெட்டில் இருக்கிற பாக்டீரியாவை அகற்றக்கூடியது. உப்பு கரையை நீக்கக்கூடியது. மாத்திரை எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் டாய்லெட்டை வெளியாக்கக்கூடிய தன்மை இருக்குது. அதே மாதிரி எலுமிச்சம்பழமும் அதே மாதிரி தான். நம்ம இவ்வளோ எல்லாமே பவரான ஒரு இது போடுறோம். இதுவே நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. துணி வடிகட்டியை வச்சு வடிகட்டிக்கிறேங்க. சரியா? வடிகட்டி ஊற்றி வச்சுக்கிறேங்க. இந்த பேலன்ஸ் இருக்கட்டும். நான் வடிகட்டலை, நான் அப்படியே தான் செய்கிறேன். இப்போ நம்ம கழுவ போகலாமா? நம்ம செஞ்சு வச்சுருக்கிற சொல்யூஷனை கொஞ்சமாக தொளிச்சு விடுங்க. முதல்ல டாய்லெட்டில் தொளிச்சு விடுங்க. அப்புறம் சுற்றி எல்லா இடம் தொளிச்சு விடுங்க. எவ்வளோ உப்பு கரையாக இருக்குது நீங்களே பாருங்கள், எப்படி வெள்ளை புத்து எப்படி கிடக்கு அப்படின்ட்டு. சரி, இதைத்தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். இதுக்கு எனக்கு கண்டிப்பாக 1/2 பாட்டில் வேணும். அதாவது 250 மில்லி எனக்கு கண்டிப்பாக வேணும். இது 2 பாத்ரூமுக்கு, எனக்கு இந்த பெரிய பாத்ரூமுக்கு 2 பாத்ரூமுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறம் ப்ரஷ் தண்ணியை லேசாக தொளிச்சு விட்டுக்கிறோங்க. சாதாரண தண்ணி, பைப் தண்ணியை லேசாக தொளிச்சு விட்டுற கூட இங்கே தேய்க்கலாம். கொஞ்சம் ஈரமாக இருந்தால் கொஞ்சம் நல்லா தேய்க்க முடியும். இப்போ எல்லா இடத்துலையுமே நல்லா மதிலில் உள்ள கல், டைல்ஸு, தரைக்கு போட்ட டைல்ஸு, கதவு, சிங்கு, டாய்லெட்டு, பைப்பு எல்லாத்தையும் கழுவிடுங்க. சரி, அதை ஊறிக்கிட்டு இருக்கல இதை ஒரு தடவை தேய்ச்சி விட்ருங்க. அப்புறம் அதை மறுபடியும் டைல்ஸை எப்பவும் போல் இன்னொரு தடவை தேய்ச்சி விட்டு கழுவிட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு, பாத்ரூம் க்ளீன் ஆயிரும். கிட்டத்தட்ட நம்மளுக்கு தேய்ச்சி கழுவுறதுக்கு டைம்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி மதிலுக்கெல்லாம் தேய்க்கிறேன். மொத்தம் எனக்கு ஒரு 10 நிமிஷம் ஆச்சு, அவ்வளோதான். நல்லா க்ளீன் ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இப்போ நம்ம சுற்றி எல்லாத்தையும் தேய்ச்சாச்சு. சரியா? இதுக்கப்புறம் தண்ணியை மட்டும் ஊற்றி விட்டு கழுவிடுங்க, முடிஞ்சிருச்சு. நல்லா பளபளன்னு நல்லா பளிச்சுன்னு போயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்களேன். இது ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கிளீனிங் டிப்பு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். 2 தடவை தரையை மட்டும் தேய்ச்சிக்கிறேங்க. ஏதாவது விடாப்பிடியான கரையில் இருந்தால் டக்குன்னு கொஞ்சம் ஊறின அப்புறம் தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா போகும். ஒரு தடவை தேய்ச்சி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் ஊறின பிறகு வேறு ஏதாவது தேய்ச்சிக்கிட்டு இருக்கலையே அது 5 நிமிஷம் ஆயிரும். அதுக்கடல நீங்கள் இந்த பக்கம் தேய்ச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா பளிச்சுன்னு போயிடும். சரியா? டாய்லெட்டையும் ப்ளஸ் பண்ணி விட்டுருங்க.
அப்புறம் இந்த ப்ரஷ்ஷுகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நல்லா தொங்க விட்ருங்கப்பா. தண்ணி வடிகிற மாதிரி தொங்க விட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு தாங்கும் எல்லா பொருளுமே. அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ பளபளன்னு பளிச்சுன்னு போயிடுச்சு பார்த்தீங்களா? இது ஒரு சூப்பரான டிப்பு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். எப்படி உப்பு புரிஞ்சு போய் கிடந்துச்சு, எவ்வளோ ஈஸியாக க்ளீன் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா? அதே மாதிரி இந்த ப்ரெஸ்ஸெல்லாம் வந்து நல்லா தண்ணி வடிகிற மாதிரி வச்சுருங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு இடம் உங்களுக்கு மாட்டி விட இடம் இருந்தால் அதில் மாட்டி விட்ருங்க டாய்லெட் உள்ளுக்கே. ஓகேப்பா, அடுத்த டிப்புல போகலாம். இந்த டிப்பு ரொம்ப ஒரு பயனுள்ள டிப்பு. நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணி வச்சுருந்தாலும் நம்மளுடைய சிங்கை, அதாவது கிச்சன் சிங்கை, அந்த பைப் உள்ளுக்கு இருக்கிற சில துர்நாற்றங்கள் நம்மளுக்கு வரும். ஓகேயா? அதை வந்து போக்குறது எப்படின்னு பார்க்கலாம். ஆனால் முடிஞ்சளவு நீங்கள் வந்து ராத்திரியில் முடிஞ்சளவு எந்த ஒரு பாத்திரத்தையுமே சிங்கில் வைக்காதீங்க. அந்த மாதிரி சிங்கில் நீங்கள் பாத்திரம் போட்டு கழுவுற உங்களை இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அடிக்கடி நோய் வரும். அதை பார்த்துக்குறங்க. சரியாக செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து சிங்கு உள்ளுக்கு வர்ற சில துர்நாற்றங்களை போக்குறதுக்கு சில பூச்சிகள்லாம் வரும். கரப்பாம்பூச்சி, ஏதாவது சில பாய்ச்சான் பூச்சிகள்லாம் வரும். அதை போக்குறதுக்கு நம்ம ஒரு டிப்பு பார்க்க போகிறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போடுங்க. அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுட்ரு போடுங்க. சரியா? பேக்கிங் பவுட்ரு, மஞ்சத்தூள் போடுங்க. அதுக்கப்புறம் பவுட்ரு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு போடுங்க. இந்த பவுட்ருக்கும் கரப்பாம்பூச்சி, எறும்பு எதுவுமே வராதுப்பா. வாசமும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி கிருமிநாசி, மஞ்சத்தூளும் கிருமிநாசி, பேக்கிங் சோடாவும் கிருமிநாசி. சரியா? எந்த ஒரு துர்நாற்றத்தையும் போக்கக்கூடிய தன்மை இந்த பொருளுக்கு இருக்குது. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சும்மா பொடியாகவே மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. மிக்ஸ் பண்ணி நம்மளுடைய சிங்கில் வந்து அந்த பைப்பு இருக்கிற அந்த குழாய் இருக்குல்ல, அந்த தண்ணியெல்லாம் ஓடும்ல, அதுக்குள்ளே போட்டு விட்ருங்க. போட்டு ஒரு டப்பாவை போட்டு மூடி வச்சுருங்க. காலைல நீங்கள் எப்போவும் போல் தண்ணியை திறந்துக்கிறலாம். இல்லை சுடு தண்ணியை கூட நீங்கள் ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் காலைல வந்து சிங்கை யூஸ் பண்ணிக்கிறலாம். போட்டு ஒரு டப்பா போட்டு மூடி வச்சுருங்க. ஏதாவது அந்த பைப்பு உள்ளுக்குள்ளே வந்து ஏதாவது பூச்சிகள் இருக்கும், எல்லாம் வெளியில் வரும். அதனால் ஒரு மூடி வச்சுருங்க. சரியா? மூடி வச்சுட்டு காலைல எப்போவும் போல் தண்ணியை திறந்து விட்ருங்க. முடிஞ்சால் நீங்கள் வந்து சுடு தண்ணி, ஹாட் வாட்டர் கொஞ்சமாக மெதுவாக ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சிங்கை எப்போவும் போல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறலாம். ஆனால் முடிஞ்சளவு பாத்திரங்களை தயவு செஞ்சு போடாதீங்க. அதனால் நம்மளுக்கு நோய் தொற்று வரும். நம்ம அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வரும். நீங்கள் தான் உங்களை பார்த்துக்கிறணும். அடுத்த டிப்பு வந்து எறும்பு தொல்லைகள் உங்களுக்கு அந்த ஓரத்துலலாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் முகத்துக்கு போடுற பவுடரை வந்து லேசாக தொளிச்சு விட்ருங்க. இது ஒரு 3 நாள் சென்ற பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு துணியை வச்சு துடைச்சிருங்க. இதனால் உங்களுக்கு எறும்புலாம் வந்து அதில் நடமாடாது. அந்த ஓரத்துலலாம் சில நேரத்தில் எறும்பு இருக்கும்ல, அதெல்லாம் உங்களுக்கு வராது. இது பவுடர்னால நம்மளுக்கு குட்டீஸில் இருக்கிற வீட்லேயும் இதை நம்ம யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக செஞ்சு பார்க்குறீங்களா? இன்னைக்கு போட்ட பதிவு உங்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அப்படியே செஞ்சு பாருங்கள். அப்புறம் ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் சந்திக்கலாமா? பை, see you.